ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். எங்கள் தெருவில் குட்டி விநாயகர் கோவில் இதுதான். இதுக்கு சித்ரா பௌர்ணமி திருவிழா நடத்துகிறாங்க. வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். அங்கே பாருங்கள், குட்டி நந்தீஸ்வரர் இருக்காங்க. வெளியில் உள்ளார விநாயகர் இருப்பாங்க. பாருங்கள், இவர் தான் எங்கள் ஊர் விநாயகர் கணேசன். பாருங்கள், கொழுக்கட்டை சுண்டல் அனைவரும் படைச்சி வீட்டில் செஞ்சு இங்கே படைச்சி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் படைச்சி எடுத்துகிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு இங்கே இருக்கிறவங்களாம் கொடுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் சாமியை ஜோடிச்சுட்டு ஆராதனை தீபார்த்தனை காட்டுறாங்க. மங்கள கணபதி, சுமங்கல கணபதி, ஈசான கணபதி, வரசக்தி கணபதி, பாதார்ப்பணம் போற்றி போற்றி போம். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணீங்க. அடுத்த வருஷம் சிறப்பான முறையில் இந்த ஆலயம் கும்பாபிஷேகம் பண்ணாங்கல்ல, கோவில் புதுசா கோவில் கட்டினால மனசுல எல்லாம் பிரார்த்தனை பண்ணீங்க. அடுத்த வருஷம் நல்லா சிறப்பா அந்த ஆலயத்துல கோவில் பழைய கோவில் பள்ளத்துல இருக்கு. நல்லா மனசுல பிரார்த்தனை பண்ணீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அடுத்த வருஷத்துக்குள்ள நடக்கணும். இந்த ஆலயத்தை புதுசா பாலாயனம் பண்ணி புதுசா கோவில் கட்டி மண்டபம் போடணும். நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. மனசுல நீங்க நினைக்கிறத வேண்டீங்க. நம்ம எந்த ஒரு செயலை செட்டாலும் முதல் வணங்குற கடவுள் விநாயகர். நம்ம எந்த வேலை செஞ்சா சேர்த்தோம், கோவில் கட்டினாலும் கல்யாணம் பண்ணாலும் கிரகப்பிரவேசம் பண்ணாலும் முதல்ல சுவாமி விநாயகரை வழிபட்டு தான் மற்ற எல்லா சுவாமியும் நம்ம வழிபடுவோம். அப்பேற்பட்ட கடவுள் அங்க சித்ரா பௌர்ணமி தூக்குறோம்னா ரொம்ப மகா விசேஷமானது. அப்பேற்பட்ட விநாயகர் கோயில் இங்க மண்டபம் இல்லை. இது மாதிரி மானத்தை பார்த்து அலங்காரம் பண்ணக்கூடாது. மேல தூரல் விழுது, கெட்ட சக்தி எல்லாம் போகும், அதெல்லாம் சுவாமி மேல படும். அதனால மண்டபம் பெருசா போட்டு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் மனசுல பிரார்த்தனை பண்ணீங்க. ஓம் வாத்தியம். ஓம் நமோ ராஜபதையே நமோ கணபதையே நமஸ்தே. வான வேடிக்கை. சாமி ஊர்வலம்.